9ஆம் உலகாப செய்து 10ஆம் மாசம் ஊத்துனாறு கோம்பேலை ஆட்டதும் பச்சப்பந்தல் அமர்ந்திருக்கும் போது அந்த மருத்துவ அம்மாயாக கூடைக்கல் குப்பாய் வந்து தாம்பரைக்கு பிள்ளை பெறாக பார்த்து அப்படியே பொன்னா புறந்தா பூமி பரவா விடு ஆனா புறந்த அடுத்து குயில போட்டு மூடு என்று சொல்லி அந்த கூடைக்கலை குப்பா எதிர்பார்த்து இருக்கும் போது பொன்னர் சங்கரலாம் பார்த்தாங்க. பொன்னர் சங்கரலாம் தங்காயாக சொப்பாமா கண்டு அண்ணா பெரியண்ணா அண்ணா சின்னண்ணா வரது வர அள்ளையில பெரிய கொண்டாண்டவர் இறந்து வர அள்ளையில சின்னனை சங்கர் கத்திவில்லை எடுத்து நம்மளோட காரால மூட்டுல பிறந்தவர் கருவறைக்கு பிறந்தவர் பொன்னசகலா இருந்து நம்மளே கொல்ல வந்துட்ட குப்பாய் கிழவிகள் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு என்று சொல்லி அந்த 7 எதுக்கு தெரிய தாண்டி தண்டமாரக்கமா செய்தார். தங்கா ஒண்டிதான் நாட்டு பிரகாரம் பிறந்து வந்தாங்க. இந்த பொன்னர சங்கரை விழா விடுது தாண்டம் போது பொன்னச்சார கையினால ஏந்தி சேரசோழ மாட்டின் மூவேந்திருக்கும் அன்னப்பந்த மதுக்கர் செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு கொண்டு வந்துட்டாங்க பொன்னர் சங்கரே ஒரு மின்னலமான மின்னச்சு தாம்பரைக்கு தெரியல அன்னமார் பொருள் கத்தி எடுத்து தாயவன் அண்டைய பிறந்து வெடிச்சு பொன்னர் சங்கர்லாம் அரசாலம் பிறந்தவர் நாட்டால பிறந்தவர் அருக்காணி தங்காயி மண்ணால பிறந்தவர் அதான் நாட்டு பிறகு மண்ணை பார்த்து பூமியை பார்த்து பிறந்தாவா தங்காயிகள் பிறந்து மருத்துவச்சி கிளவி பிள்ளை பெரும்பாக்கு வந்தாவார் கூனிக்கல் குப்பாய் கிளவிகள் அந்த தங்கா வண்டி பிறந்ததுதான் குப்பாய்க்கு தெரியுது. இந்த பொன்னசங்கர் பிறந்தது தெரியலையே. இந்த தங்கால கருவி குளியாட்டி அம்மா தாம்பரையே உனக்கு ஒரே ஒரு பொம்பளை புள்ள தான் பிறந்திருக்கு. 6 வருஷம் பிறக்கலையே அப்படின்னு இந்த தாம்பர பிள்ளை கிட்ட வந்து மருத்துவச்சி அம்மாய் பிள்ளை பெரும்பாத்த குப்பாய் சொல்லிட்டாங்க. சொல்லும் போது தாம்பர் என்ன நினைச்சாங்க, ஆஹா நம்ம எதிரோட நாட்டுல எதுக்கு வர கேட்டோம், பங்காளி வெல்ல பட்ட வர கேட்டோம், எதிரியை செவிக்கணும் பங்காளியை வெல்லணும். இன்னைக்கு 6 வருஷம் கேட்டனே ஒரே ஒரு பொம்பளை தான் பிறந்திருக்குதா. அப்பா எழுது பிரமதேவா கொடுத்த வரத்துல குறை வந்து நேர்ந்திருச்சா, இட்ட வரத்துல இடையில வந்து நேர்ந்திருச்சே. அவன் மாயவரை நினைச்சு தாம்பரை தாம்பரை பார்த்தார். நேற்று பாரு சனம் வந்து சும்மா சொல்ல, நேற்று சனமான சனம். இன்னைக்கு பாரு சின்னாயி பெரியாயி ஒரு 4-5 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அந்த சனம் கட்டி சோறு 3-7-5 வகை கட்டி சோறு சாப்பிட்டாங்க பாரு. கட்டிச்சோறு மசக்கத்திலே சனம் எல்லாம் கப்புன்னு படுத்துருச்சு. கட்டிச்சோறு மசக்கத்திலே எல்லாம் வீட்டுல குழுகுன்னு படுத்துருக்கு. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு நான் எப்படி சீதை கட்டி கிளி பச்சை அப்படியே கரும்பச்சை அடிச்சு கட்டி செவந்தி இப்ப தலை நிறைய வச்சேன். இன்னைக்கு எல்லாம் மாமுழுக்காரு பக்கத்துல இந்த மேமாடியில கார் மசுல குடியிருக்கிற ஒரு சாதுவக்கார் புருஷரா அந்த அங்க வரவும் அந்த என்னை பார்த்து எப்படி சோடிக்கிறா எப்படி சீரா அந்த பார்த்து
வந்தாங்களா இன்னைக்கு பாரு இங்க சின்னாயி பெரிய பாவம் 4 பேர் தான் உட்காந்துருக்கு வந்துருவாங்க நாளைக்கு எல்லாம் நீங்க தூக்கம் தெளிச்சிட்டு 4 இன்னைக்கு எல்லாம் கறி சாப்பிட்டுச்சாங்க அண்ணன் படுத்துக்குச்சு இன்னைக்கு நான் வந்துட்டா மாட்டிக்கிட்டு கிடக்குறேன் ஆமா பார்த்தார் தான் உங்கள தாம்பரி ஆட்டம் இந்த பொன்னர் சங்கர் அண்ணமார் பொன்னர் சங்கரமா நேற்று வந்து நாட்டு பலகாரம் பிறந்தது பொன்னர் சங்கர் வந்து நாட்டு பலகாரம் பிறந்தது தங்காத்தா பிறந்தது இந்த பொன்னர் சங்கர் வந்து எடப்புற அண்டையும் பதவுப்புற அண்டையும் அள்ளி பிறந்து பொன்ன சரி எட்டிட்டாங்க குறுக்க தெர வளர்ச்சி எட்டிட்டாண்டாங்க பாரு பொன்னர் சங்கர் அது இது வந்து தாம்பரம் வந்து பார்த்தா கடைசியில பொன்ன சங்கர காணவில்லை தங்காப்புல தான் இருக்குது இந்த தாம்பரம் அப்படியே மாயிரம் நினைச்சு வாங்கி வந்த வார்த்தை குறவரமா வாங்கிட்டோம்னு சொல்லி சாமி வா நீங்க வாரமையா திருமாஜாவே வாங்கி வந்தா வரத்துறாஜி எதிரியே எதிரிய செவிக்கிறதுக்கு நான் எதுக்க வர வாங்க வந்து என்ன மாய வர நான் பங்காளிய வெள்ளாருக்கு நான் எதுக்கு வர வாங்கி வந்தேன் தாம்பரை வந்து ஊத்தனாருக்கும் பச்சை பந்தவளுக்கு வந்து தாம்பரை என்ன சொல்லி பண்ணார் எதிரிய செவிக்க எதுக்க வரம் பங்காளி வெல்ல பக்க வரம் தாம்பரம் வந்து எதுக்க வரம் வாங்கி வரமா வனங்கடந்தா 6 கணக்கு 12வது தாங்கிறத தாம்பரை குழந்தை வர வாங்க வேண்டும் வாங்கி வந்தா வரத்த குறவரமா இருக்குன்னு சொல்லி தாம்பரம் அப்படி சொல்லி பிறக்கும் போது மாய ஒரு பொன்ன சங்கர் எப்படி வழி காட்டுறாருன்னா 2 வரம் அடியவனுக்கு ஒன்றுடையும் அண்ணா 2 வரம் மலையாள ஒன்றுடைவி ஆமா நான் 3 வரம் கேட்டேனே ஒரே ஒரு பெண் குழந்தை கொடுத்துட்டே அப்பன்னு தாம்பரம் பெருமாள் நினைச்சு புலம்பும் போது பார்த்தாரு செல்லாண்டியம்மன் கோயில்ல என்னமா பண்றாங்க மாய பெருமாள் செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு ஒட்டி வந்த பொன்னர் சங்கரே என்ன பண்றாரு என்னமா பேர் வைக்கிறாங்க பொன்னர் சங்கர் பேருமா பேர் வைக்கிறாங்க பாரு பொன்னர் சங்கருக்கு மண்ணை பிடிச்ச மதுக்கிற செல்லாண்டியம்மன் மாயவர் சொன்னார் அம்மா செல்லி தெய்வம்மா பாருமே மதுக்கிற செல்லி தெய்வம்மா பெரியவனுக்கு நீ பேர் வை நான் சின்னவனுக்கு பேர் வைக்கிறேன் அந்த செல்லாண்டியம் அதுக்கிற இருக்கக்கூடிய செல்லாண்டியம் அது ஒரு காலத்துல கையில போட்டிருந்த பொண்ணு கடையாளி பொண்ணு கடையாளைய உடைச்சு பெரிய வேறு பொண்ணு கடையாளைய உடைச்சு பொன்னன்னு பேர் வச்சாரு மகடம் கிடைத்தவர் மகடம் முடித்த பொன்னாண்டவர் தூய்மையால பிறந்தவர் வார்த்தைக்கு வெண்டால வழக்குக்கு திருமணியம் பொண்ணு கடையால உழைச்சு செல்லாண்டுங்க பொண்ணு பேரு வச்சு மாத்தா சங்கருக்கு கோபடத்தின் உலகாசிக்கு சங்கு மாய ஒரு மருதவர சங்க உடைச்சாரு சங்க உடைக்கிறாரு
மாய பெருமாளே பொன்னர் சங்கரே ஆஹா ஆட்டுப்பால் குடிச்சா அறிவு குறைஞ்சு போகும். மாட்டுப்பால் குடிச்சா அந்த அண்ணமாருக்கு மதி குறைஞ்சு போயிடுவார். ஆமா மாயவர் பார்த்தார். பொன்னர் மாட்டுப்பால் காத்து உள்ள வேங்கப்பால் வேங்கப்பால் புளிப்பால் கறந்தால் வேங்கைக்கு என்ன சித்தம் இருக்கிறது அண்ணமாருக்கு இருக்கும். புளிக்கு என்ன சித்தம் இருக்கிறது பொன்னசங்கருக்கு இருக்கும். வேங்கப்பால் புளிப்பால் கறந்து மாலைக்கு மாலே ஐயா வேங்கப்பாலே புளிப்பாலே கத்தி சுழட்டுறது கலத்தப்பட வெல்லறது வில்லா சுழட்டுறது விமம்பட வெல்லறது எதிர்ப்படை எப்படி வெற்றது கத்தி சண்டை என்னமா போடுறது வில்லை சண்டை என்னமா போடுறது சங்கர் வேட்டமுகை என்னமா போய் வேட்டையாடுறது அண்ணாமே மாய பெருமாளை இந்த வேங்கப்பால் புளிப்பால் கொடுத்து செல்லாண்டின் கோயிலே அண்ணா கத்து கொடுக்கிறார் பொன்னர் சங்கருக்கெல்லாம் மாயவரி இந்த கத்து கொடுக்கின்ற போது தங்காயி வந்து புறந்தாலிருந்து கத்து குடிச்சது நிக்கவில்லை. தங்காயி வந்து அழுவையே நிறுத்தல. தாம்பர மணக்கவையில ஆம்பளை பிள்ளைய காணாம தங்கா எடுத்து கங்கையில பால் கொடுத்தா தங்காய் பாலே குடிக்க மாட்டேங்குதான். குடிக்க முடியும் தங்காய் பால் வீர கத்துது. தங்காய் எதனால பால் குடிக்கும்? வீர நம்ம அண்ணன் ஒரு பெரிய இருக்கிறார். இரண்டாவது பிறந்த சின்னனை சங்கர் இருக்கிறாரே. நம்ம பால் குடிச்சா அண்ணனை வந்து எச்சு பால் குடிச்சிருவாங்களே. பொன்னர் குடிச்சு சங்கர் குடிச்சு தங்காய் தான் கடைசியில குடிக்கணும். கடைசி பால் எச்சை கிளந்தா அன்னமாசாமி எட்டோடி நின்றுவாங்க. திட்டு கிளந்தா சூடோடி நின்றுவாங்க. பொன்னர் சங்கர் எச்சை கிளந்து விடும். அண்ணன் குடிச்சுதான் பால் குடிக்கணும். அண்ணனை காணாம தங்காயாவுடைய மாறவிட்ட கண்ணீரை வீடு கத்தி கொண்டே இருந்தா தாம்பர புலம்பச்சத்து எங்க கேக்குது? மாயப்படி கேக்குது. மாய பெருமாள் கேக்குது. மாய ஒரு பார்த்தாரு. இந்த பொன்னர் சங்கர் என்ன நம்ம வச்சிருக்கோம். தாயோட உள்ளோட தாம்பர கிட்ட கொண்டு சேர்த்துருக்கணும். அப்பதான் இன்னைக்கு நேரம் பார்த்தா என்ன பண்றாரு? எப்படா மாயக்கண்ணே மாய பெருமாள் வானா வா பூசா என்ன எப்படா மாயக்கண்ணனாரே பார்த்தார். அண்ணமார தூக்கிக்கிட்டு பட்ட மண்டேரா வியாபாரம் கிட்ட எங்க வந்தாரு? தாம்பரம் அழுது கொண்டு இருந்தா கூப்பிடு தூரத்துல ஊத்துறாரு கோம்பையில வந்து பொன்னசரை விட்டாங்க. தாம்பரை கிட்ட வந்து இந்த பொன்னார சங்கரம் பொன்னர் சங்கராக பார்த்தார். தாயா அழுவும் போது சங்கர பொன்னாளவர் என்ன சொல்றாங்க? எந்த
பொன்னர் சார் வந்து என்ன சொல்றா தாயை பார்த்து? தாம்பரம் அழுது கொண்டிருந்தா அழகான குழந்தாரே, ஆஹா, நீ பெத்த பிள்ளைங்க நாங்க அண்ணமா பொண்ணுசாரா வந்து விட்டோம். கண்ணை துடைச்சு விட்டாங்க. அப்படி கண்ணை துடைக்கும் போது தானம்ல தாம்பரம் பார்த்தாரமா? நம்ம வந்து தாம்பரம் வந்து பொன்னர் சாரோட தாம்பரம் பிள்ளைன்னு என்னமா தாம்பரம் ஏத்துக்குது பாருங்க. பொன்னர் சங்கரே, பொன்னர் சார் என் பிள்ளைன்னு ஏத்துக்கிற அப்புறம் தான் தாம்பரம் என்ன சொல்றார்? யாருமே பொன்னர் சங்கரே 7 திரை எடுத்து நேற்று திரை கட்டின மாதிரி 7 திரை வந்து எதுக்க தர 7 திரை கட்டுவேன். ஆமா, எதுக்க தர நின்னும் பொன்னசார தாம்பரைக்கு வந்து கெங்க சுத்தும் பாதுவாட பொன்னசார பாதுவாட முகத்துல வீசுனா என் பிள்ளைனை ஏத்துக்கிறேன், இல்லாட்டி ஏத்துக்க முடியும்னு சொல்லும் போது பொன்னசார் என்ன சொல்றார்? அண்ணமாரு பொன்னசார் குணம் தாம்பரைக்கு தெரியல. இன்னி புறத்துக்கு விழா வடிச்சுட்டாங்க. ஆமா, என்னமா என் பிள்ளைங்க ஏத்துக்க முடியும்? என்னமா பிள்ளைங்க ஏத்துக்குது? அந்த இடத்துல மாயம் ஒரு யாரு கொண்டு வந்தா? அம்மா வெண்ணே, நீங்க வரத்துல வாங்கி வந்த வரத்துல இவங்க தான் பிறந்தவங்க. உங்க பிள்ளைங்க என்னமா நம்பன்னு நினைச்சா எதுக்கு தர தானம் கட்டி தாம்பரை கெங்க சுரந்தும் 7 திரைக்கு அங்கட்டம் போய் முகத்துல பொன்னசார் முகத்துல பளிச்சுன்னு பால் விசிறிச்சுன்னா ஆமா உன்னோட பிள்ளைங்களுக்கு எடுத்துக்க. அப்பதான் மாய பெருமாள் ஏகாதி ரூபம் உண்டு. 7 திரை எனக்கு திரை கட்டினார். 7 திரை கட்டி திரைக்கு பின்னாடி பொன்னசார நிறுத்தி தாம்பரை எங்க உறங்குதையா? அண்ணா கெங்க குருபா ஐயா கெங்கால கெங்க சுரந்தும் பொன்னசார் பாடுவார். அப்படி ஆமா 7 திரையை தாண்டி போய் முகத்துல பாலுவார் சடான்னு சிரிச்சு பாரு. அப்ப தாம்பரை 2 மவனங்களை எடுத்து பக்கத்துல அழைச்சு அண்ணம்மார் வந்த பிறகுதான் தங்காய் அழுவி நிறுத்தினான். தங்காய் எல்லாம் பொன்னசார் பாதை என்னமா கொடுக்கிறார்? அப்ப 3 பிள்ளைங்க நம்ம பெற்ற வரத்துல பிறந்த வல்லவனாக இருந்து தவத்துல பிறந்த போரையை பொன்னசங்கர் என்னமா பால் கொடுத்து விடுகிறார். பால் குடியாரா மவனே, பால் குடியாரா பெரியமாவே பொன்னானவர் பால் குடியாரா பால் குடியாரா பால் குடியாரா பெரியமாவே பொன்னானவர் பால் குடியாரா பால் குடிச்சு
தங்காயி தான் 3வது பால் குடிச்சான். 3வது பால் தங்காயி குடிச்சாள். அப்பதான் அண்ணன் அங்க வந்து பால் குடிச்ச பிறகுதான் தங்காயி குடிச்சது இல்ல எச்சி கலந்துருவா. எச்சு பால் குடிச்சவங்க எதுக்கு சொல்றாங்க பழமொழி தெரிய வேண்டாம். எச்சு பால் குடிக்க முளைப்பால் குடிச்சு இரண்டாவது பிறந்தான் எச்சுப்பால். இதுதான் அண்ணன் நம்ம தங்கா கடைசியில பிறந்தோம். அண்ணன் குடிச்சுதான் நம்ம குடிக்கணும். குடிக்கணுமே எச்சு கலந்து விடும். எட்டோடு இருந்துவார். அப்ப பொண்ணு பால் குடிச்சு சங்கர் பால் குடிச்சு தங்காய் அப்பதான் அருவாம பால் குடிச்சான். பால் குடிச்சு 3 பேருக்கு தங்கத்துல தொட்டிகள் அப்படி விளக்கு பால் குடிச்சா இந்த பிள்ளை பெருமாக்கு வந்தவர் குப்பாய் கிழவிகள். இந்த பொன்னர் சங்கர் எங்க இருந்து வந்தாலும் சொல்ல முடியல. அப்படி என்ன பேசுறார்? ஆமா யோ அம்மாயி அப்ப பார்த்தா மரத்துல குப்பாய் கிழவி பாருமா. இன்னைக்கு அந்த அண்ணன் மரகாதர் சொன்னதான் இன்னைக்கு குழந்தைங்க பிறந்தா பாரு, குழந்தைங்க மேல முத்தம் கொடுத்தா பிள்ளைங்க மேல பால் வாசம் வருமா. வீரப்பூர் கதையில சொன்னதாங்க இன்னைக்கு குழந்தைய பச்சை குழந்தைய தூக்கி முத்தம் கொடுத்தோம்னா பால் வாசம் வரும். ஆமா அதுதான் ஒரு சொல்லுங்க. அப்ப பார்த்தாரு மரத்துக்கு குப்பாய் கருவி. அம்மா பேத்தி யோ அம்மா யோ ஏண்டி இந்த ஊர் சாத்துக்கு தெரியும். ஆமா வீடு போவது காடு வாங்க வயசான கிடைக்கும்ல. நேத்தா சம சரியான கும்பல். சும்மா சொல்றது கும்பலான கும்பல் கூட்டமான கூட்டம். ஆமா இன்னைக்கு பா சம அதாவது கடிச்சு வருதுச்சா அன்னைக்கு அதாவது கறி ஆக்குற சனம் கறி தின்னு போற பக்கம் போயிட்டு இல்ல சனம் இன்னைக்கு அந்த வரல. அதான் ஒரு சோறு இல்ல 7 வகை சோறு. அவர் மேஸ்திரி மரமையா தான் வந்திருக்காங்க. சின்ன மரமையும் பெரிய மரமையும் மேஸ்திரி. நம்ம மேஸ்திரி மரமையா தான் நடுவு வந்து உட்காந்து ராசி படுத்துக்காரு மாப்பிள்ள. ராசி படுத்துக்காரு அது அவங்க தம்பி வந்து என் மேல சோறு மேல கை போட்டு இழுத்து போட்டா பிடிக்கிறாரு. கம்முன்னு விடுங்கிறேன். கம்முன்னு இருக்குல்ல உன்னை பிடிச்சிருக்குது அப்படிங்கிறாரு. கழுத்த முண்டைய போய் உன்னை போட்டா பிடிக்கிறாரு. காமரசர் இருக்கிறாரு பாரு, சூப்பர் மார்க்கெட் மேல மாடியில மெத்தையில குடியிருக்கிறாரு பாரு. அந்த அண்ணனுக்கு பொன்னரசர் மாதிரி வரமா வளர்ந்து வரத்துல கிடந்து ஒரே ஆணுவாரிசு. ஒரு ஆண் வாரிசு. அவர் மாமனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல கூட திருப்பி கூட்டியாரு கூட திருப்பி கூட்டிட்டு போவேன். அந்த மாமி பாரு நீங்க சீரை கட்டும் போது கரெக்டா அந்த சாங்கிட்டு போற போது டக்குன்னு உள்ள வந்து போட்டுட்டாரு. ஐயா அந்த மெத்தையில குடியிருக்க அந்த கவுண்டர் எல்லாம் பாக்குறதுதான். நம்ம எங்க ஆளுங்க மாதிரியே கவடத்தை ஒரு எங்க வேளாறு மாதிரியே அந்த அண்ணன் ஒரு கவடத்தை கொண்டுடையான். பாவத்துக்கு வாவரு நொம்புனா போதும், இல்லாட்டி வாவரு குறையாச்சு என்னை புடுங்கி எடுத்துருவாரு. எங்கிரி அதக்கான இதக்கான ஐயா புடுங்கா புடுங்குறாரு. ஒரு மாசமா இருக்கிறாரு. அவர் சொராக்கா நான் கறி சாப்பிட்டேன்ல கம்முனது நாளைக்கு ஒன்னுட்டு பேசுறீனாரு. இதுக்கு ஒண்ணு இல்ல மாமா வான கூப்பிட்டு 90 வச்சு விட்டேன். பரவாயில்ல. அப்பா தம்பி ஏமா பேத்தி சொல்லுமையே ஏண்டி அந்த கதை கேட்டா பெருங்கதை. என்ன கதை? ஏமா தாம்பர இந்த ஊர் சனத்துக்கு தெரியும். நம்ம முருகன் பூசாரி பாரு. ஆமா எங்க அந்த துண்டை நீ பிடிக்கிட்டியா? அப்படியே பொம்மை தாம்பர சீலை கட்டிக்கிட்டேன். அவர் பரபரந்த துண்டு உதவி அடிச்சுட்டு அது ஆமா நேத்தாண்டானே வளர்த்தா 500 ரூபா சாமி காசு போட்டாரு. ஆமா அது மாதிரிமா பேத்தி இந்த ஊர் சனத்துக்கு தெரியும். இந்த மரத்துக்கு குப்பாய் பிள்ளை பேர் பார்க்கும்போது இந்த கிழட்டு முன்ன நான் பார்க்கும்போது இரண்டே ஒரே பொம்பளை பிள்ளை தான் நாட்டு பிள்ளை தான் பிறந்துச்சு. ஐயா யாரு பெத்த பிள்ளையோ எவரு பெத்த பிள்ளையோ வரியால போனாலும் தரத்தால போனாலும் தூக்கி வச்சுக்கிட்டு இங்கிட்ட ஒருத்தன் மொச்சுன்னு பால் குடிக்கிறான், இங்கிட்ட ஒருத்தன் சப்பு சப்பு பால் குடிக்கிறான். பொன்னர் சகர் பாரு, பொன்னர் சகர் இவருக்கு பிறந்ததே தெரியாது. இடவு போற அண்டையும் அடவு போற அண்டையும் அல்லே பிறந்த எட்டிட்டாண்டவங்க பொன்னர் சங்கர். பொன்னர் சங்கர் தாம்பரேன் ஊராட்சி பெத்தபடி தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆட்டம் ஆட பேசி கொண்டிருக்கும் போதும் அந்த சங்கராத மரத்துக்கு குப்பாய் கரையை பார்த்து என்னமா ஒரே குத்தா குத்தி கிளைய சாப்பிடுறான்னா மருத்துவ அம்மையாவே ஊராட்சி பெத்த பிள்ளையோ கடத்தோட போனதோ வழியோட போனதோ எங்க இருந்து வந்தானால தெரியல. இங்கிட்ட ஒருத்தையும் மொச்சுன்னு பால் குடிக்கிறான், இங்கிட்ட ஒருத்தையும் மொச்சுன்னு பால் குடிக்கிறானே. அப்ப தாம்பரை பேசிக்கிட்டு இருக்கும் போது மருத்துவ அம்மாயிகள் என்ன பொன்னர் சங்கர ஊராட்சி பெற்ற சொல்லவன் ஒரு முறைக்கு சங்கர பால் குடிக்கிறாரே. அந்த கிளையை கண்ணனை பார்க்கிறார். ஒரு முறைக்கு பால் குடிக்கிறார். அந்த கிளையை பார்த்தார். சங்கருக்கு புறந்தடிக்க கட்டிக்கு நெத்தமொழி யாரு வெற்றார்? மருத்துவச்சிகளை வெற்றி குமிச்சது. அப்படியே ஊராட்சி பெற்ற சொன்னதும் சங்கருக்கு
மீச துண்டிக்குதான் முன்பவன் ஆகுதான். ஆமா கூட பிறந்த கட்சி பொங்கச்சி வந்துருவான். போன வேகத்துல சங்கரை தாண்டி குதிச்சு பேரே வந்து கூனிக்கல் குப்பாய் உப்பாய் கிழமைகள் உட்டான ஒரு வதை 9 கூண ஒரு கூணா நிமித்தினான். சங்கர நிமித்தினார். ஒரே ஒரு 9 கூண ஒரு கூணா நிமித்தி வாங்கி தாங்கி அந்த மரத்து வச்சு அம்மாயே எங்களே கொள்ள வந்தியா வாங்கி தாங்கி கத்தி எடுத்து ஒரு வெட்டு வெட்டுதான். இந்த பொன்னர் சங்கருக்கு பாம்பு வளர்த்தவங்க ஒரு குழியும் பள்ளி வளர்த்தவங்க ஒரு குழி 2 குழி பறிக்க சொன்னாங்க பார். சங்கரே மருத்துவச்சிக்களை வெட்டி சிரசு பாம்புமல குழியிலையும் முண்ட மரணிமல குழியிலையும் மருத்துவச்சி கிளையை வெட்டு போட்டு மூடினார். சங்கர் புறந்தனைக்கு மருத்துவச்சிக்களை வெட்டி கத்திக்கு நெத்தப்படி கொடுத்தார். இதுதான் இன்னைக்கு நேரம் அண்ணமா சாமியாவே அந்த எங்களே கொல்ல வந்த குப்பாயி அப்படின்னா வெட்டி குமிச்சு விட்டார். சிறுபுலி சங்கர் அப்ப வெட்டி குமிக்கின்ற போது தாம்பரையும் பொன்னர் சங்கரெல்லாம் தங்கத்தை ஒரு தொட்டி 3 தொட்டி கட்டி பொன்னர் சங்கர் தங்க 3 பிள்ளைங்க ஆத்துல தங்க தாம்பரம் அப்படி 3 பிள்ளைங்க எப்படி தாலாட்டு பாட்டு பாடுறாருன்னா தொட்டியில எல்லாம் தங்கத்துல தொட்டி செய்து பொன்னர் சங்கர் தங்காய் அப்படின்னு தொட்டியில எடுத்து போட்டு தூங்க வச்சும் மூத்தம்மை மன்னரும் முருகர் ஆண்டவர் சின்னமைய சங்கர் பொன்னசடா கூட பிறந்த பத்தினி தங்கா எல்லாம் 3 தொட்டி கட்டி 3 தாலாட்டு பாட்டு பாடி அந்த பிள்ளைங்களை பாடு கொடுத்து தாம்பரை தூங்க வச்சுட்டார். தூங்க வச்ச பிற்பாடு தாம்பரைக்கு அந்த தானம்ல தாம்பரி ஆட்டம் அந்த ஊத்தனார் கோம்பரி ஆட்டம் நம்ம தங்க குடும்பத்தை தண்ணி துற போகணும். சாமி மன்னவா ஐயா தாம்பரே சாமி வாரமையா சாமி மன்னவரே பிள்ளைகளே சாமியா அத்தமையா
ஏழுமலை எங்கனவா மாமி மேனை மாலை வட்டு ஏன் புருஷா தாமரை நம்ம பெத்த பிள்ளைங்களுக்கெல்லாம் 3 பிள்ளைங்க பால் கொடுத்து தூங்க வச்சிருக்கிறேன் சேத்த நேரம் பிள்ளைங்களை பார்த்து நான் போய் இறந்துல தாச்சி தண்ணி ஒரு குடம் வந்து சோறுக்குள்ள சமைச்சு போறேன் பிள்ளைங்களை பாத்துக்கிறியா சாமி மன்னவா ஏன் பிள்ளைங்களா பெற்றிருக்கிற நீ பிள்ளைங்க பெக்காம என்ன பெத்தேன் பிள்ளைங்க ஏண்டி நம்ம ஊர் உலகத்துல பிள்ளைங்க பாரு சிபு சிபு சிவாங்க பாரு பொட்டு போட்டாப்புல கம்முன்னு இருக்கிறியா அது யார நம்ம மாணிக்க மலை தரமுகர்த்தா மாவன் நம்ம போட்டா சொல்லியாக்காரு மாவன் நீ வந்து பெத்த பாரு நேத்து தான் பொட்டகிற பிறந்தாங்க அந்த கிழவி பாவம் குண்டியாட்டு போன பண்ணி போட்டு எவ்வளவு வெத்தனை போட்டு எவ்வளவு தானே சிரிச்சுக்கிட்டு சனமான சனம் இந்த குண்டியை ஆட்டிட்டு போட்டு எவ்வளவு சிரிப்பு தம்மாசன கிழவி வந்தா சின்னமே சங்கர் ஒரு கூட ஒரே ஊரில ஒரு கூட 9 கூட நிறுத்தி ஆமா ஆனா அவன் அந்த கிழவிய வெட்டி பாம்புலையும் மணி மொழியும் போட்டு மூடி விட்டியான் ஏன்டி பொண்ணு புள்ளைகளை பெற்று சொன்னா நீ வளத்துக்கு போய் புள்ள இல்லாம இருந்ததோட மிஸ் இல்ல இவனை பெற்றெடுத்து இவனை வச்சு முடியல யாரு கொப்பரா அவன் பாவனுக்கு கப்புன்னு எல்லாம் புது சேட்டை போட்டு வந்துட்டியான் ஏண்டி யாரா தம்பி பொண்ணு சங்கர் வந்து எங்க என்னை பார்த்து சொல்றேன் மாமா பிள்ளைங்களை பார்த்துக்க முடியுமா முடியாதா என்னால முடியாது யாயாவது தங்காபுல ஒண்டிதான் மண்ணாட்டாரு பாட்டு கிடக்குது பால் கொடுத்தா கம்மன் இருக்குது இந்த பெரிய பைய கொஞ்சம் பொறுமையா இருக்கிறியா இந்த சின்ன இருக்கிறியா பாரு யாரு சின்ன பையன் சங்கர் ஒண்ணு கடிக்கு போனாலும் கத்தி தூக்கிட்டு ஓடையா ஐயோ கத்திய வச்சுக்கிறியா தொட்டியில நெண்டா நின்றியா ஆற வெட்டலாம் ஆற குத்தலாம்னு இந்த யோசனையில இருக்கிறியோ சின்ன மகன் அந்த பெரிய கொஞ்சம் பொறுமையா இருக்கிறியா இந்த தங்காமம் மண்ணாட்டது பாட்டுக்கு சேவனைன்னு தூங்குது இந்த சின்ன மகன் இருக்கிற சின்ன இருக்கிற அவன் முட்டை கடை வச்சுக்கிட்டு அவன் கோபம் படைச்ச சங்கர் எங்க இன்னும் எங்காலே என்னைக்கு முடிக்கிறான்னு தெரியல கம்மனூர் புருஷா பிள்ளைங்க வந்து நம்ம பெத்த பிள்ளைங்க வந்து கோமல சங்கர் வந்து கோபம் படைச்சவரு சங்கர் பொன்னர் வந்து பொறுமைப்படுத்தவரு பொன்னர் சின்ன பிள்ளைங்க எல்லாம் பொன்னர் சங்கரனாவே அப்படிதான் இருக்காங்க பிள்ளைங்க தான் நம்ம பிள்ளைங்க எல்லாம் பத்திரமா தான் பாத்துக்கணும் என்னால தங்கா பிள்ளைங்க நான் பாத்துக்கிறேன் இந்த 2 பையன் வந்து பெரியவன் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன் பொண்ணாண்டவர் ஒன்னால பிள்ளைங்க பாத்துக்க முடியுமா முடியாதா பெரியவன் பொண்ணு சொல்லிட்டு போய் பாத்துக்கிறேன் தம்பியா என் புருஷனை பாரு ஏயா நான் ஒண்ணுல மேஸ்திரி அவங்க மனைவி பாரு நேத்து அந்த பயலுக்கு இருமல் வந்துச்சுன்னா அவங்க புருஷன் மட்டும் நேற்று கதைக்கு வரல அங்கேயே எண்டால படுத்துக்கிச்சு அந்த பயிரை போட்டு நீ தான் இருக்கிற ஒண்ணுக்கு துப்புல அந்த மாமி ராசி பத்த பூ வாங்கிட்டு வரண்டி பூ வாங்கிட்டு பூ நல்லா வாங்கிட்டு செவந்தி இப்பதான் மண்டையில வச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு பூ செவந்தி பூ பாரு மஞ்சள் மாசம் நிறந்து இருக்குது பாரு அவர் சொல்றாரு நான் பறிச்சு கையிலே கட்டி அந்த புருஷன் கொண்டாந்து துமுக்குன்னு மண்டையில வைக்கிறாரா நீ இருக்கிற பாரு என் புருஷன் இப்ப பிள்ளைங்களை பாத்துக்க முடியாதா ஐயோ நம்மளால முடியாது அவங்கள வச்சு நம்மளால பாத்துக்க முடியாது பார்த்தா தான் நம்ம தாமரையாத்தரும் மூத்தம்மை மன்னரும் முடுகர்த்தான ஒரு பெரிய மாமா கனகா பார்த்தோம் தம்பி வாரு மாடாத்தமே எம்மாயானே சொல்லி வாரே ஆகிரம் மாறே மூத்தமாவே பொன்னாரே ஆண்டாரே அப்பா பெரிய மகனே மூத்தம்மை மன்னரும் முடுகர் தாண்டவர் பெரிய மகன் வந்து பொன்னர் யாரு தாம்பட மகன் வந்து பெரிய மகன் பொன்னர் பொண்ணும் ஒருத்தர் பண்ணாமஞ்சனும் இன்னும் தர்மம் பொய்சல வாசல் பொறுமையா இருக்கவர் பொன்னர் சின்னவன் வந்து சங்கர் கோபம் படைச்சவர் சாமி பெரிய மகனே தாயே உன் தம்பி சங்கரையும் அருக்கான் தங்காலையும் சேர்த்தனா பத்திரமா பாத்துக்கு எங்க உடம்பு தனித்துறை போயிட்டு வரப்பான் தாயே பொண்ணு சங்கர் தங்காயை பாத்துக்கிறேன் நீ தங்க குடமரத்து தனிதரம் சென்றமா தாயே அப்ப பார்த்தா தாமரை தாமரையாளத்தவன் தங்க உடம்புல தனித்துறை போகாம சொல்லி ஐயா தாமல தாமரையே தாமரையே தானே தரமுல பத்தினையே பத்தினையே தங்கல்ல குடமாடத்து தம்பி தண்ணி தோற வருகிறாரு தாமரையே தங்க குடம்பு தண்ணி தர வரும்போதும் செட்டியாதரும் பாப்பார்தரும் எல்லாம் கிட்டியாட்டம் பந்தாட்டம் என்னமா ஆட வராங்கன்னா தெல்லாட்டம் அப்ப சரியார் திருவிழா 1000 பிள்ளைங்க கோமடி திருவிழா 1000 பிள்ளைங்க பாப்பா திருவிழா 1000 பிள்ளைங்க 1000 பிள்ளைங்கள் சரியார் பிள்ளைங்க வந்து தெல்லு விளையாட்டம் கோமடி பிள்ளைங்க குண்டு விளையாட்டம் பாப்பா பிள்ளைங்க பந்து விளையாட்டம் இந்த 3 ஜாதி பிள்ளைங்க ஒண்ணா சேர்ந்து ஏ தம்பி ஏ பெரியவனே ஏன்
நான் குண்டாடுறேன். அக்கா வந்து கருப்பா இருக்கலாம் செல்லாடுவா. செல்லாடுவா. ஒரு திருக்கிற பந்து அடிச்சானா பந்து அடிச்சானா குப்பு 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 குப்புன்னு அடிச்சுடுவியான். ஏ அப்பா சாமி. அப்ப நம்ம 3 பேரும் சேர்ந்து பிள்ளைங்களாப்பட்டது நம்ம பந்து குண்டு செல்ல ஆட போவனே. அக்காவை கூப்பிட்டு நம்ம பந்தடிக்கு நந்தவனா செல்லடிக்கு கலந்து மாடு சுண்டடிக்கு கூடச்சேரி போய் அடிக்கிறேன். சாத்தார் அண்ணமார் புதசவர் இருக்கும் போதே அப்ப கோபட்டி பிள்ளைங்களாக தம்பி வரான வேற மேசந்து போவா பந்தடிக்கு நந்தவனம் பந்துகள் அடிக்கணும். பந்து அடிக்கணுமே. சேனியார் பையன் சேனியார் தெல்லடிக்கும் கருத்து மட்டும் தெல்லாடணும். தெல்லாடணும். அந்த காலத்துல கோடு போட்டு சீலை தூக்கி பிடிச்சு தெல்ல அப்படி ஆடுவோம். அப்ப பாத்தாரா பாப்பாரா பிள்ளைங்களாட்டும் என் பாப்பாரம் பிள்ளைங்களே பந்தாடிக்கு நந்தவனா ஆடம்போது சேனியாரே தெருவிலகி பந்தடிக்கு நந்தவனா பந்தடிக்கிறார். சேனியார் தெல்லடிக்கும் கருத்து மட்டும் தெல்லுகள் ஆடி கொடுத்தான். அந்த ஊத்தனாருக்கு பொன்னர் சார் தூக்கிட்டு இருந்தவங்க சங்கர் போனான். திடுக்கடி எந்திரிச்சு பொன்னரை பார்த்து என்ன சொல்றாருன்னா திருப்பதி சங்கரே தாயார் தாம்பரம் அமரனா தூங்க போட்டு விட்டு தண்ணீரோட சென்று விட்டாங்க. இவங்க அண்ணா பாப்பாவோட பிள்ளைங்க சேரியார பிள்ளைங்க அண்ணமார் பக்கத்திலே வந்து பந்துகளும் தெல்லுகளை ஆடுறாங்க. ஆனா சங்கருக்கு தூக்கம் வரல. சங்கருக்கு தூக்கம் வரலையே. அப்படியே மீச துடிக்குது. எங்க போலாம் ஆட அடிக்கலாம் உதைக்கலாம் என்ன வெட்டலாமா குத்தலாமா இந்த கவனத்துல இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டோன்னே தூக்கண்டே சங்கருக்கு தொட்டி விட்டு கீழே இறங்கி வந்து கூட உடம்பு கட்சி உங்கச்சி மன்றுவார். மகடமுடி பொண்ணட அண்ணன் அசத்து தூங்குறார். பொண்ணாண்டவர் தூங்குறாரா தூங்கலையா? அண்ணனை கட்டி முனையினாரே பொண்ணாண்டவர் தொட்டியை நீக்கி பார்த்தா தம்பி சங்கர் அப்படியே பொன்னாண்டவர் சாமி சொன்னார். பொண்ணு மருத்துவ பொன்னாண்டவர் சாமியை பார்த்தா ஆண்டவர் சாமிகள் பஞ்சனத்துல படுத்து உறங்கிருக்கும் போது தம்பி கத்தி மணி எடுத்து தட்டி இருக்கும் போது அங்க மாற மூடியாண்டாரே பஞ்ச படுத்து வழங்கும் போது கத்தி மனித தட்டிருக்கிற காரணத்தை உங்க அண்ணன் பொண்ணருக்கு சொல்ல வேண்டும் தம்பி சங்கா. அப்ப அண்ணனா கேட்கும் போது பாருங்க அண்ணா வாங்க தம்பி அண்ணனை கண்ணால பார்த்தா சங்கராவே சரி வாரமே பெரியண்ணாவே பெரியண்ணாவே
பாருங்க தம்பி சங்கா. சேனையார புலி இதெல்லாம் ஆஹா. கோமட்டி புலி குண்டுகள் அடிக்கிறார். ஆ. பாப்பார பிள்ளைகளால பந்துகள் ஆடுறாங்க. ஆமா. நம்மளும் ஆனா பிளத்துல அதிக பலம் கொண்டு உண்டு, வெட்டு உண்டு, வீரம் உண்டு, கத்து உண்டு, காவல் உண்டு. ஆ. தம்பி சங்கராக பிறந்து ஆ. நீ நான் அந்த விளையாட்டுக்கு போனோம்னா ஆஹா. இந்த 3 விளையாட்டுல ஜெபிச்சு வந்துடலாம் பெரியண்ணா. அப்படியே தம்பிய சங்கர சொல்லும் போது அப்படியே பொன்னாடர் பார்த்தாரு. வரமாடா தம்பி, வரமாடா தம்பி சங்கா தம்பி சொல்லி வாரேங்களும் தம்பி சங்கரா சொல்லி தாயார் தந்தை குடவர் தனித்தர சென்றிருக்காரு. நம்ம தாயார் வந்து மும்பை குண்டுகள் ஆட்டத்திலே வெற்றி பெறுவார் சங்கா. அண்ணன் என்ன தெரிவிச்சார் தம்பியா பார்த்து, அரே தம்பி சங்கா, தம்பியா சங்கா, பால் கொடுத்த பல்லு 10 கிலோ விலகவில்லை. ஆமா. மோர் குடிச்ச பல்லு 30 கிலோ விலகவில்லை. ஆமா. மண்டேட்ட தமாரா மறையாம இருக்குது. இப்ப நம்ம விளையாண்டால் தாயாருக்கு தெரியாம போனோம்னா நம்ம விளையாட்டுல தாயார் வந்த முன்பு கேட்டுட்டு போலான்னு பெரிய நெஞ்சு வராராம். சொன்னாரு. இவன் கோபம் படிச்சு ஒரு சங்கர் பார்த்தார். பாருங்க அண்ணா, பாருங்க ரவிசங்கா, தாயார் வந்து தாயாரோட கேட்டு போறாங்களா? பாருங்க அண்ணா, தம்பி அண்ணா சண்டைக்கு நான் போறேன் பெரியதாவே, சண்டைக்கு நான் போறேன் பெரியண்ணாவே, வாரமே தம்பி சங்கா. என்ன இருக்கு, என்ன சொல்ல தம்பி சங்கா? சண்டைக்கு பிறந்த அண்ணே, வேட்டைக்கு பிறந்தவர். ஆமா. வெட்டுப்படி குத்துப்படி சங்கராக பிறந்து அண்ணா, வாரமே தம்பி சங்கா, நீங்க வந்தாலும் வரலாம், வராட்டி இங்க படுத்து தூங்குங்க. நான் சண்டைக்கு பிறந்தண்ணே, வேட்டைக்கு பிறந்தண்ணே, வெட்டுப்படி குத்துப்படி அடக்கப்படி சங்கராக பிறந்து நான் ஒரு ஆள் போய் அந்த 3 வேளத்துல செவிச்சு வருகிறேன் பெரியண்ணா, செவிச்சு வருவேன். அப்படியே தம்பியை சொல்லும் போது பொண்ணை பார்த்தாரு. தம்பி விட்டு தனியை விட்டு போகக்கூடாது. பாருங்க தம்பி சங்கால், அப்படியே குண்டை நாட்டத்துக்கு, பந்து நாட்டத்துக்கு, தெலுங்காட்டத்துக்கு அண்ணன் தம்பி 2 இருவர் சேர்ந்து போகலாம் தம்பி சங்கால். அப்பத்தான் தம்பியை தடை பிரிஞ்சு படுத்து செய்யக்கூடாது. சண்டைக்கு போறதா இருந்தா, போருக்கு போறதா இருந்தா அண்ணன் தம்பி இருவராக போக வேணும். சேர்ந்து போகணுமே, சேர்ந்து போகணும். பின்னாலும் செலுத்தி வர முடியும். தம்பி பற்றி வருவார்த்தை பேசாமல் மகடமுடி உண்ணாண்டவரும் சிறுமொழி சங்கரம் இப்ப தெட்டு விளையாட்டது, குண்டு விளையாட்டது, பந்து விளையாட்டது வருகிறார். பார்த்தார் அண்ணமார் குணசங்கர். எட்டு நல்லா எங்க நல்லா வருகிறார் அண்ணா பொன்னார் சங்கர், எங்க நல்லா சிறுமொழி சங்கரம் மகடமுடி பொன்னாண்டவர் சாமிகள் எல்லாத்துக்கு வந்து விட்டார். ஆமா.
பார்த்தாரே கோமடியில பிள்ளையாரோ ஆயிரண்டா பிள்ளையாரோ பாப்பார பிள்ளைங்க 3 சாதி பிள்ளைகளும் உண்டு அடிக்கிறது தெல்ல அடிக்கிறது பந்து அடிக்கிறது பார்த்தா சேரியாருடைய கோமுட்டு பிள்ளைங்கலாம் ஏப்பா தம்பி பொன்னசங்கர் வெளியே வா யாரையா பொன்னசங்கர்கள் பொண்ணு யாரு சங்கர் யாருங்க அப்பதான் அண்ணமார் கொடுக்கறாங்க குண்டு விளையாட்டு பந்து விளையாட்டு தெரு விளையாட்டுக்கு இவங்க சின்ன சின்ன பொடியனுங்க ஆமா வந்து 2 பேர் நின்னாங்க பாரு கோய் சரியா பிள்ளைகளே ஏனா பறந்தவனே யாரு கேளுக்கா ஏப்பா பாருங்க பொன்னசங்கர் ஏப்பா நீங்க எல்லாம் எந்த ஊரு எந்த தேசம் என்ன யாரப்பா நாங்க எல்லாம் சேனியார் போய் கோமுட்டி பிள்ளைங்க எல்லாம் பந்தடிக்கணும் அந்த வேணா பந்தாடுறான் கோமுட்டி பிள்ளைங்க குண்டடிக்கிற குண்டடிக்கலாம் சரி நீங்க எல்லாம் கத்திரிக்காய் காந்திர மட்டுமே பொலித்த நினைக்கிறீங்க எந்த ஊரு எந்த தேசம் எங்க கோமுட்டி பிள்ளைகளே எங்க ஊரு பக்கத்துல மலையோர பகுதியில ஊத்துறாரு கோமே சின்ன மரக்கும் தெரியுமே துண்ணூறு எங்க அண்ணன் பேரு பொன்னாண்டவரு உங்க அண்ணன் பேரு பொன்னரு என்னோட பேரு தான் கோமன சங்கரங்க ஓ நீதான் சங்கர் ஆமா நாங்க சங்கர் பொண்ணேனா அப்படியே பெட்டு குமிச்சு கூட கோவம் வந்துச்சுன்னா எடுக்கணுங்க சங்கர் அந்த பையன் சும்மா எந்த எங்க பிடிக்கல மயிரா முடியா இருக்குங்க ஏப்பா தம்பி ஏன்னா பிறந்தவனே சொல்லுங்க ஏன்டா தம்பி யா இன்னைக்கு இங்க பாரு நான் தான் நேற்று கிளவி கொண்ட போட்டு சைடு வச்சு சீலை கட்டி வெத்தலை போட்டு செவக்க வந்தேன் நேற்று செவக்க கும்பல் இன்னைக்கு பாரு கட்டிட்டு எடுத்துனவங்க அதான் போய் படுத்துட்டு நான் மாட்டிக்கிட்டு கிடக்குறேன் இது எங்க ஊரு கேட்டு வாங்க பொன்னசங்களே எங்க நாடு எங்க இடலை குண்டு எங்க போச்சு அங்கதான் இருக்கு உங்க நாட்டு பேசுறேன் ஏ பொன்னசங்களே நாங்க வந்து சேரியார் பிள்ளைகளும் சரி பாப்பார பிள்ளைகளும் அப்படியே கோமட்டி பிள்ளைகள் 3 சாதி பிள்ளை சொன்னால் எங்க நாட்டுல பந்தடிக்கு நந்தவத்திரை பந்து ஆடி கொண்டு இருக்கிறோம் பந்து மேல பட்டார் உன் கண்ணு செவந்து போயிருவியா பாரமே சேரியார் பிள்ளைங்க பாப்பார பிள்ளைங்க கோமட்டி பிள்ளைங்களே எங்க அண்ணமார் பொன்னசங்கர் இருவரையும் இந்த பந்தாடு எல்லாரும் சேர்த்துக்கணும் ஆட்டத்தை சேர்த்து காட்டி இந்த ஆறவே பந்து ஆட முடியாது மாமி மாவனா சோழசத்து வச்சுவானா கபிலத்து வச்சுவானா சேர்த்துக்க அரே சரியா புரியலே ஐக்கிய சொல்றா நீ சொன்னதே கரெக்டா இருக்கு எங்க பேர் என்ன தெரியுமா என்ன பேரு நாங்க வந்து நெச்சிரநாட்டு சேர்ந்தவங்க காலால ஒப்பத்துல பிறந்தவர்கள் அண்ணமார் பொன்னசங்கர் எங்களை சேர்த்து காட்டி குண்டு விளையாட்டு பந்து விளையாட்டு தெரு விளையாட்டு ஆமா இந்த 3 விளையாட்டுலையும் ஆம்பியர் நீ எங்க நாடு எந்த ஊரு நீ அசுரக்காரே எத்தனை பாரு ஆட்டத்தை நான் அசுரக்காரன் தான் என்னை மீறிய குண்டா இந்த இடத்துல பந்து அடிச்சிரு உன காலை வெட்டி எடுத்துட்டு பாரு நாங்க 3000 பேரை ஒண்ணா சேர்ந்தோம் அங்க ஒண்ணு பக்கத்துல இருக்கிற பாரு ஒண்ணா கொஞ்சம் முண்டை ஆமா ஆமா இவன் பூர கூட்ட கேட்டனே ஒரு கால் கூட செலுத்த மாட்டான் முருகன் என்ன சொன்னாரு பொம்பளை பட்ட கேட்ட அம்பலமாயி சொன்னாரு ஏப்பா தம்பி ஏப்பா நீங்க ஊரு என்ன ஊரு எங்க ஊரு ஊத்தனாங்கம்மா ஊத்தனாங்க உன் பேரு என் பேர் தான் பாம்புல சங்கரே எங்க அண்ணன் பேர் வந்து பொன்னாண்டவரு இந்த பாரு அந்த பெரியண்ணே வந்திருக்கிறாரு நான் அண்ணமார பொன்னசங்கராக இருக்கிறோம் ஆமா ஏப்பா நாங்க சேனியார் பிள்ளைங்க சொன்ன ஒரு ஜாதி பிள்ளை சரி கோமட்டி பிள்ளைங்க ஒரு ஜாதி பிள்ளை பாப்பார பிள்ளைங்க ஒரு ஜாதி பிள்ளை எல்லாம் 3 ஜாதி பிள்ளைங்க நாங்க எல்லாம் எங்க ஊரு எங்க எல்லாம் நாங்க சேனியார் தெல்ல ஆடமும் குண்டாட்டம் பந்தாட்டம் ஆடி கொடுக்கிறோம் எப்ப நீ எந்த ஒரு எந்த வந்து குறுக்க வந்து நிக்கிறியே தெல்லுகளை மேல பற்றும் குண்டு மேல பற்றும் சொல்லும் போதும் சேனியார் பிள்ளைங்க பார்த்தாரு சேனியாரம் பிள்ளைங்க பிள்ளைங்க
ஏப்பா தம்பி நான் சொன்ன அந்த இளைஞரை சங்கராக பார்த்தார். ஏப்பா செல்லுகளும் குண்டுகளும் பந்துகளும் அடித்துக் கொண்டிருக்கும் போது பந்த தெல்ல குண்டெல்லாம் குறுக்க வரவும் சங்கர் கப்பலை கேச்சு பிடிச்சு அண்ணன் சோப்புல போட்டார். ஆமா ஏன்னா பிறந்தவனே தம்பி நான் என்னடா பண்ணட்டேன் அடுத்த ஒரு பந்தெல்லாம் சொன்ன சரு கைனால புடிச்சுட்டாங்க. நீ பச்சை கட்டி பாடியில பொனியாடி பச்சை சீரை கட்டி பாடிய பாருங்க அடி குண்டு அடிச்சு பந்த அடிச்சு நீங்க பொண்ண சரு கைனால புடிச்சுட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் எலுமிச்சை மரம் ரம்மனை டீ குடிக்க வந்தாரா ரம்மனு மாதிரி இருக்குது உட்காந்துருக்குது. ஏடா பிறந்தவனே ஏப்பா அந்த எலும்பா தாரையா இல்லையாப்பா ஏ கட்டி இங்க வைக்கிறான்டா நானே வயசுக்கு வந்து நேரம் 19 நாட்டம் அவரு எங்க அப்பா எந்த பையன் பேசும் எந்த பையன் டச் பண்ண 19 நாளும் புனியா மறுநாளும் பண்ணி வெளியே வந்து சுத்துறான். காத்துக்கிட்டு பண்ணிட்டு போகுது. வயசு வந்து அவளுக்கு தெரியல அப்பனுக்கு தெரியுதா? அவர் அந்த அண்ணன் எப்பவுமே சாதவு பத்திட்டு வருவார். இங்க முன்னாடி உட்காந்துருக்கு. அப்புறம் அந்த அண்ணன் தான் மாணிக்க மலையன் அவரு ஒரு பங்காளி. அவரும் சொன்னார் வயசுக்கு வந்த பிள்ளை வயசுக்கு வச்சாரா கவலத்தை கொண்டாடி அந்த அண்ணன். ஏப்பா தம்பி சரி உனக்கு எங்க பந்தெல்லாம் கூட எங்க பொண்ணு சங்கர் இருவரையும் பந்தாட்டம் தெல்லாத குண்டா சேர்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம சேர்ந்து அடிக்கலாம் பந்தெல்லாம் அடிக்கலாம். இல்லாட்டி நீங்க தலைவா நின்னாலே பாரு என்னகிட்ட இருக்குது கூட போறது மந்திரவாள் அண்ணா வாடா போற வாரத்தை மீறி பேசுறீங்க மொங்க சிவர மாதிரி சீக்கிரம். ஏடா தம்பி எனக்கு ஒரு வாசனைடா. நம்ம எல்லாம் ஒரு ஜாதி பிள்ளை. இவனுக்கு பொண்ண சகர் எத்தனை பேரு? 2 பேரும் பட செவிக்குமா? செவிக்காது. ஏன்னா வந்து பொன்னி வர நாட்டையாரும் பொன்ன சங்கர். எனக்கு ஒரு வாசனை வந்து நம்ம படையெல்லாம் இவ்வளவு படம் இருக்குது பாரு. படம் பூரா முழங்கால் வழி படம் பொண்ணோட எடுத்து சடாரணி எடுத்து சொல்லு சொல்லும் போது அந்த அக்காருக்கு சிரிக்கிறாங்க. முழங்கால் வழி வந்தனாலும் சேரி போட்டு அது அந்த சாய்டு தச்சு கொடுத்தாக்கா அவங்க அக்காவா தங்கச்சி மேல குடியிருக்கு பாரு கார்மர்ஸ்ல. அந்த அக்காவுக்கு தூக்கம் பக்கத்து காட்டுக்காரமா இப்பதான் மொல்ல வருது. இந்த அம்மா பாரு இப்படி இருந்தா என்னமா கதை பாரு. இந்த அம்மா இப்பதான் சோறு தண்ணி திட்டு மொல்ல ஒரு கரண்ட் ஆபீஸ்காரமா. ஏப்பா தம்பி ஏன்னா எனக்கு ஒரு வாசனை இருடா. நம்ம வாசனை பத்தி தான் சொன்ன டக்குன்னு அந்த அண்ணன் சொன்ன மாதிரி எதுவுமே வார்த்தை விடக்கூடாது. அந்த மட்டும் பொறுமையா தான் சொல்லணும். பொறுமையா சொல்லி சொல்லிதான் பழப்பு கொஞ்சிக்கிறது. வா இந்த நடந்தும் பொழப்பு பாதியில போறேன். இந்த நடந்து நான் பாதியில போனேன். 3 சாதி பிள்ளைங்க மொபைல் உள்ள இருந்து செவிக்க முடியல. வாடா தம்பி சொல்லுக்கா. எனக்கு ஒரு வாசனை என்ன வாசனை? என்ன வாசனை? இவரு பொன்னர் சங்கர். ஆமா நம்ம வந்து மொத்தம் 3000 படம். ஆமா 3000 படம் செவிக்குமா 2 படம் செவிக்குமா? ஓம் படம் செவிக்குறோம். சோறு திங்கற படம் வாசனடா. சேர்த்துக்கலாம் வா சேர்த்துக்கலாம். என்ன முடுவு கட்டுனே ஒரு கட்டிட்டா கும்பல ஜானது சேர்த்துன சொல்லு. ஐயா அண்ணமார பொண்ணு சொல்லலே உன்னை ஆடத்துல சேர்த்துக்கறோம். பந்தே தெல்லே கையில கொடுங்கள். உன்னை ஆடத்துல சேர்த்துக்கறோம். அப்ப அந்த 3000 பிள்ளைங்க ஒரு கடை இந்த பொன்னர் சங்கர் இருவரும் ஒரு கடை. இந்த படையா நம்ம படையை பார்க்கணுமே. பொன்னாண்டவருக்கு சங்கராக பார்த்தார். அண்ணனுக்கு ஈனால வாமரத்தை வெட்டி பொய்ப்பந்த கூட்ட அமர வச்சார். தம்பியோட ஆட்டத்தை பார்த்துவான். அப்பதான் ஓமுல சங்கரும் பந்துகளும் தெண்டுகளும் குண்டுகளும் இந்த 3 ஜாதி பிள்ளைங்க சங்கரா கலந்து
சங்கருக்கு 8 ஆன பலன். 8 ஆணைக்கு என்னமா பலன் என்று சங்கருக்கு இருக்குது. ஆண்டார் ஹோமத்துல வந்து எல்லாரும் பாரு. என்ன சங்கர்? தெல்லு விளையாட்டு, பந்து விளையாட்டு, குண்டு விளையாட்டு. பந்து விளையாடுற பாறை கட்டி அடிச்சாரு பாரு. என்னமா பந்தெல்லாம் 1000 மண்டலத்துல 500 கால் அடிச்சு நொறுக்கிறான். ஆமா, மூக்கர பிள்ளையார சாட்சி வச்சு பந்தாடி கொண்டு இருக்கும் போது விட்டார் பந்தை மூக்கர பிள்ளையார 1000 சுக்க நொறுக்கிறான். ஐயோ, பந்தாரத்துல செவிச்சு எல்லாத்துல வெற்றி பெற்று குண்டு விளையாடத்துல சங்கராக கோவங்கள பெற்று சங்கராக குண்டு விளையாடத்துல செவிச்சு 3 ஜாதி பிள்ளைங்கிட்ட செவிச்சு உருவடையான அசாந்து வருகிறார் சிறுமி சங்கர். அவரே கோமடி விளையாட்டாரே அன்னமார பொன்னசர சுத்தரிக்கும் போதே அங்க கோமடியில பிள்ளையாக வல்லையான் ஆயிரானா பிள்ளையாரோ சுத்தி வந்தால் கோமடி பிள்ளைகள் 3 விழாத்திலேருந்து பொன்னசர ஜெபிச்சிட்டியான். நம்ம படம் அதிக படை இவனை சுத்தி வளைச்சவன்னா அண்ணன் கொண்டு அடிச்சு விடலான்னு சங்கரை பொன்னரை உடம்பு இடமுடிய 3000 பிள்ளைங்க சுத்தி வளைக்கிறாங்க. சங்கர கூட்டத்துல பூந்தாரு பாரு. பிள்ளைகளை பார்த்தோன்னே அந்த பொங்குவதன்னா கொஞ்சம் 3000 பிள்ளைகளை அடைச்சு நொறுக்கி அவங்க ஊடு போக விட்டு அடைச்சு நொறுக்கி விட்டு தாயார் நாம்பர தண்ணி தோற போய் தண்ணி எடுத்து வர நாட்டி இத்தனை விளையாட்டுல சங்கரை செவிச்சு அண்ணனை கூட்டிக்கிட்டு ஊந்தாரி பொம்ப வந்து தாயார் என்னமா படுக்க வச்சுட்டு போனாங்களோ இவங்க ஒண்ணு தெரியாத பிள்ளைங்க மாதிரி வந்து படுத்து தூங்குறார் பொன்னசங்கர். அவரே கோமடி பிள்ளைகள் சேனியார் பிள்ளைகளை பாப்பாரடி பார்த்தாரே அங்க என்ன செய்வேன் ஏதோ செய்ய போறேன். எங்க அதைய கேட்டியம்மா ஏடா இரு பெறாட போனீங்க ஊருக்குள்ள இந்த சண்டைக்கு போனீங்களா? மத பந்தாட்டம், தெல்லாட்டம், குண்டாட்டம் 3 சாதி பிள்ளைங்க போனீங்க. ஏடா கைகளை சிறந்துக்கிறது, கைகள் உடஞ்சு எங்கடா போனீங்க மாவனே? செல்லம்மா நாங்க சேனியார் பிள்ளைங்க பாப்பாட்ட பிள்ளைங்க குண்டை நாட்டத்தில் ஆடும் போது அந்த ஊத்துனாரி கோம்பிலை பொன்ன சங்கர் விளையாட்டுக்கு வந்து எங்க கைகால வெட்டி விட்டாமா சங்கரே. நேத்து தானே பொறிஞ்சி பழஞ்சோறு தயிர் சோறு எவ்வளவு சோறு என்ன வளர்த்து தள்ளிட்டு உள்ளார துணிமுட்டி வச்சுட்டு சோறு தின்னு புட்டு இப்ப பாரு தாசு பசங்க எப்படி கிடக்குறப்பா? நீ எவ்வளவு முட்டை கோசு மாதிரி அந்த சில்லாம இருக்கிறப்பா. இப்பதான் ஒரு பொண்ணு 30 வருஷமா பொண்ணு பார்த்தா அமையல. இப்பதான் ஒண்ணு போய் அந்த பெரிய மன்னனுக்கு அங்கட்டால சின்ன வீட்டுல பாத்துட்டு வந்து சாலை வீட்டுல அவங்க அந்த சொத்து இருக்குதுன்னு குடுக்கறாங்க. பழைய கேட்டா அந்த செல்லாம் உருவாக கட்ட மாதிரி இருக்கிறியா? இப்ப காலை வெட்டிட்டு வந்திருக்கிறிய ஆனா பொண்ணு கொடுப்பா உனக்கு? அப்பே நினைச்ச புரோட்டா கடையில 10 10 புரோட்டா நீ திங்கவே நினைச்சேன். நீ புரோட்டா பண்ணும்போது ஆமா சரி எனக்கு ஒரு வாசனைடா. நாட்டாம கூட்டம் விட்டு அந்த புண்ணுடைய அந்த மரம் ஊரை விட்டு முடிக்க விடணும். பிள்ளைங்க எல்லாம் அடிச்சாங்க பாரு அதுல கிடக்குது. ஆமா உங்க பொண்ணு வச்சிருந்து சும்மா கொண்டு வர முடியாது. அப்பா தங்க விழிச்சாங்க போய் ஊத்துனாரு கோம சென்று பொன்னர சங்கர தங்காயி குருடா நாமர இவங்க ஐவரை கூட்டி வா. கோமடி திருவிழா சொல்லும் போது தங்கர் சொல்வாரே தங்கவல்ல சேவையான் தோட்டி நல்லா தரியாரத்தும் போட்டி நல்லா தரியாரத்து
கரியாடத்து ஐந்து காதவரி ஊத்தனாரு கொம்ப வந்து தங்கள் சர்வாத்தாரு ஊத்தனாருக்கு ஓடி வந்து பச்சை மண்ணு அமர்ந்திருக்கும் போது யாரப்பா குன்னுடைய நாமரே ஏப்பா நாங்க தான் என் புருஷன் பேரு குன்னுடைய கொண்டு என் பேரு வந்து தானம்ல தாமரை தருமல பத்தினி என்னால என் வீட்டுக்கார கூப்பிடுங்க சொல்லுவேன் திருவிழையும் அப்பா திருவிழையும் பாப்பா திருவிழை வந்து அடித்து நொறுக்கி சுண்ணத்தோர் மனதில்லை நாட்டாம கூட்டம் போட்டுருதுங்க நீங்க கூட்டத்துக்கு வந்தீங்க ஆமா நேத்து தான் அவனுங்க ஒரு வெங்காயம் பிறந்துச்சு பால் குடிக்கவே கண்ணு குடிக்காம பால் குடிக்க நீ வந்து சொல்ற பாரு தண்டு குண்டு போட்டாலும் பொறுத்தலாம கொடுக்குறான் என் நேத்து பிறந்த பிள்ளைங்க வந்து 3,000 பிள்ளைங்க அடிச்சு நொறுக்கி காயத்தோட இருக்குதுன்னு கட்டுக்கதை கட்டுறேன் நீ கூட்டத்துக்கு வராட்டி செஞ்சா தூக்கி போடுவேன் பாரு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டிகள் சொல்லிட்டு போட்டு வாரு சொல்லு யாண்டையா தம்பர ஏங்க மாமோய் நம்ம வீட்டுக்கு நெருப்பு வந்து குந்திருக்குடி நேற்று நான் அப்ப ஏன் சொன்னேன் புள்ள வேணாம் குட்டி வேணாம் நம்ம ஒட்டுதாக்கி 2 குட்டி தின்னுக்கிட்டு இருக்கிறான்னு இந்த நாரம் உண்ட பரதேசம் போய் பரமசி இடத்துல பாலம் வாங்கி பிள்ளைங்க பிறந்ததும் அவன் சின்ன மகனை பெரிய மகனை சண்டைக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படிங்க பாரு குண்டு கொண்டு வந்துட்டேன் குண்டே பாரு ஏயா மக்க சார் நான் வந்து 4 நாள் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒப்பாரி வச்சு எவரசனம் அழுனாங்க தத்து ஒரு எடுக்க போய் தத்து பிள்ளைங்க இல்லைன்றாங்க பங்காளிமார் வரமா பறந்து வனமா வரம் கிடந்தா 6 கடந்து 12 தான் கடந்து வாங்கி வந்த வரம் பொன்னர் சங்கர் தங்கா நீ சிறப்பாரு பிள்ளை வேணாம் குட்டி வேணாம் சொன்னீங்க 2 பேரும் ஆக்க திங்க தூங்கணுங்களே போய் அண்ணா வெட்டி அடிச்சு நுழைக்காம பிள்ளைங்க எல்லாம் நாட்டு முட்டை போட்டாங்க குண்டத்தூர் நேரத்துல சரி என் பிள்ளைங்க பாடு குடிக்க நெஞ்ச தருது எப்படி பிள்ளைங்க சண்டைக்கு தங்கா போல ஒட்டி தான் கம்மன் இருக்குது மண்ணாட்டு அது பாட்டுக்கு செவனேன்னு அது பொண்ணசோட தங்கச்சி அது வெள்ளார கூட்டம் கவுண்டர் கூட்டம் அந்த பொட்டப்புல கம்மன் தான் 2 பையன் இருக்கிறியா பாரு அந்த பெரியவன் சொன்னா கொஞ்சம் பொறுமையா கேக்குறியா இந்த சின்னவன் இருக்கிறியா பாரு அங்க 2 புறம்பானு என்ன ஆற போட்டு தர்றான்னு தெரியல எங்க போனாலும் நெருப்பு கொண்டு வந்துறாண்டி ஒரு இடத்துல நிம்மதியா தூங்க முடியுதா இப்ப பிள்ளைங்க ஏயா பிள்ளைங்க ஊர்வாக்கா ஊரு வம்ப ஊரு நாட்டு முட்டை கூட்டம் போட்டாங்களா பஞ்சாயத்துக்கு போய் ஆகணும் அப்ப எங்க இப்ப நான் பஞ்சாயத்துக்கு மண்டி போடத்தாலும் மறையில எப்படி என் பிள்ளைங்க சண்டைக்கு போயிருக்கேன் ஏத்துதான் புள்ள பெத்தான் பூவு எவ்வளவு வச்சிருக்கிறான் பிள்ளைக்கு மாத்த வந்துடாது ஆமா என் புருஷனை பத்த மாதிரி இருக்கிற புள்ள பத்தவங்க ஒரு வார்த்தை கம்மனு படுத்துருப்பாங்க புடிக்கிற அப்பயே அண்ணமார் முன்னதா பார்க்கின்ற போது இவங்க கூட்டத்தை போட்டாங்க முன்னாடி அண்ணாமரை கூட்டி வந்தாங்க நாட்டாம ஊர் கட்டுக்கவர் என்ன வாங்க குன்னடையா தாமரையே நீங்க எந்த ஊர் என்ன தேசம் உன் பிள்ளைங்க வந்து 3 ஜாதி பிள்ளைங்க அடிச்சு விட்டா நீங்க ஊத்துனாரி கோம்பையில இருக்கக்கூடாது எங்க பகுதியில நீங்க இருக்கக்கூடாது அண்ணமாரை கூட்டிக்கிட்டு நீங்க உங்க ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிருங்க அப்பொண்ணு ஊரு நாட்டாம பஞ்சாயம் பேசி ஒண்ணு சங்கரம் வச்சு கொண்டு நோக்க முடியாமல் ஊரு விட்டு முடிக்கிட்டாங்க பார்த்தாரு முன்னாடி நாமரே ஒரு காலத்துல தமிழ் வைக்கும் செட்டியார் 12 செட்டிமார்கள் 12 செட்டியார் என்ன சொல்றாரு புள்ள குட்டி பெத்தெடுத்து வீட்டுக்கு வந்துட்டு போடான்னு சொல்லி இருந்தார் நம்ம செட்டியார் வீட்டுக்கு போனோம்னா செட்டிமார் இருந்த பொண்ணு சக்கர கண்ணால பார்த்துட்டு நம்ம சில காலம் ஆந்தோலம் சொல்லி அந்த குன்னடையா நாமரே பொண்ணு சக்கர கண்ணால கூட்டிக்கிட்டு அண்ணா எங்க பொன்னார் செட்டியார் மணிவேலை எப்படி ஆளாத்தி எடுக்கிறாங்க பாரம்பரம் கொடுத்து அப்படியே அண்ணம்மார் பொன்னசங்க செட்டியாட்டுக்கு வரும்போது அந்த செட்டியார் அத்தாரே முத்தாரே ஆளாத்தி
மானமலா தாம்பரையும் உன்னுடைய கவுண்டரும் மன்னவர் நேரா பார்த்தாரு. ஐயா மன்னவரே தேவியாரே தேவியாரே சாமி அச்சத்தி பாலாயம்மா பாலாயம்மா ஆண்டவர நாராயில நாராயில வங்க அண்ணமாரே பொன்னார் சங்க பொன்னார் சங்க உன்னுடைய தாம்பரைமா உன்னுடைய தாம்பரையா ஆதிசெட்டி பாலத்தில் வந்து செட்டியாரோட வந்து தங்கிட்டாங்க. இதெல்லாம் கதை நிறுத்தப்படும். செட்டியாரத்துல வந்து நாளைக்கு வந்து பள்ளிக்கூடம் போறங்க. பொன்னரு சங்கர் 2 பேரும் பாடம் படிக்க போவாங்க. ஆறுமுக வாத்தியார ஏத்தி போட்டியா சங்கர் சொல்லி செங்கமுட்டி எடுத்து ஆறுமுக வாத்தியார பல்ல காட்டி எடுத்து பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா படிக்க மாட்டான் சங்கரே. ஆமா கண்ணை பூஜை வாத்தியார் அடைச்சு பல்ல உடைச்சு முடியாது வாத்தியார் பள்ளையே. ஆமா சங்கர் நாளைக்கு அந்த கதை நடக்கு. பொண்ணு சங்கர மாதிரி நம்ம வீட்டுல அளவுல பிள்ளைங்க படிக்கணும். நோட்டு பேனா வாங்கியாந்து கொடுக்கறவங்க கொடுத்தா கல்வி ஏறும். பொண்ணாண்டவர் ஒழுங்கா படிப்பாரு. சங்கர் வாத்தியார்கிட்ட சண்டை கட்டி கண்ணை தூக்கி வாத்தியார பல்ல பார்த்து அடிச்சு வாத்தியாருக்கு பல்லு உடைஞ்சு அங்கேயும் பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா இருக்க மாட்டாரு. அங்க இருந்து முடிக்கிறவாங்க. அப்ப போய் மலையோட பகுதியில வந்து கிட்டடி சண்டை கிட்டியில ஆட்டம் கிட்டி ஆட்டத்துல ஆட்டம் கிட்டி விளையாட்டம் பெரிய ஆட்டம். ஆமா